வணக்கம்ங்க. எங்க அப்பா, அம்மாவ நினைச்சு ஒரு கிட்டத்தட்ட 4, 5 நாளாவே அழுதுட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு 2 காரணம் இருக்குது. ஒண்ணு எங்க சின்ன பொண்ணு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோன் நம்பர் கேட்டேன். எங்க சொந்தக்காரவங்க தான் அதுவும் அந்த பொண்ணும். கேட்டா அவங்க வந்து இல்லன்னு சொல்லிச்சு. 2 நாளா கேட்டேன். அது என்கிட்ட வந்து என்னுடைய மொபைல்ல மெயில் ஐடி மாறுனதுனால அந்த ஃபோன் நம்பர் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் பேக்கிரவுண்ட் எடுத்து வைக்காம விட்டுட்டேன். அதனால கேட்டா ரொம்ப டென்ஷனா ஒரு 2 நாள் பேச்சு. திரும்ப திரும்ப இருந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் அத கேட்டுக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்ல அது என்ன கிழமைன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு 10 கத்திருச்சு. எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஆபீஸ்ல இருக்கிறேன். என்னைய டென்ஷன் பண்ணாத. ஏதோ சொல்லுச்சு. கொஞ்சம் கத்துச்சு. எனக்கு அதுல கொஞ்சம் மனசு உடைஞ்சிருச்சு மனசுக்குள்ள. அ நான் நான் என்ன நெனச்சேன் அப்டின்னா, நம்ம என்ன தப்பு பண்ணிருவோம்? எனக்குன்னு ஒரு வயசு இருக்குது. ஒரு எப்படி கேட்கணும்? நான் அந்த ஃபோன் வாங்குனா, அவங்ககிட்ட நான் எப்படி பேசணும் என்னன்னு எனக்கு தெரியும். அது நான் ஃபர்ஸ்ட்ல வந்து சிறுவன் ரொம்ப கோவப்பட்டு இப்போ மட்டும் இல்ல ரொம்ப கோவப்பட்டு அடாவடி பண்ணிருவேன். அடாவடினா தப்புன்னு தெரிஞ்சா விடவே மாட்டேன். பயங்கர டார்ச்சர் பண்ணிருவேன். இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நான் அத கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ட்ரோல் இல்ல ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிருக்குது. சைக்காலஜி டேப்லெட் போடுறதுனால அதுவும் கொஞ்சம் ஆயிருக்குது. இன்னொன்னு என்னன்னா, டக்குன்னு மறந்துடுறேன். சைக்காலஜி டேப்லெட் போடுறது. எங்க சின்ன பொண்ண மறக்கறதுக்காக தான் நான் போட்டதே. அதனால அந்த அந்த பொண்ண மறக்கிற இதுல வந்து நெறைய பேத்த மறந்துக்கிட்டேன். யாரையுமே நான் வந்து இது பண்ணிக்கல. அதனால வேதனையும் பட்டுக்கல. யாராலும் என்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு போனா கூட இப்ப கண்டுக்கல. மைண்ட் நார்மலா இருக்குது. அவங்கள பத்தி நெனைக்கிறதோ, வருத்தப்படுறதோ அந்த மைண்ட் எனக்கு எதுவுமே இல்ல. அந்த மாரி அந்த நம்பர் கேட்கறப்ப அந்த சிறுவன் சொன்னப்ப எனக்கு மனசு கொஞ்சம் ரொம்ப பாதிச்சிருச்சு. ச்சீ! இனிமேல் இந்த பொண்ணுகிட்ட பேசுறது, பொண்ணுக்காக ஏங்குறது, செய்யறது இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்ல. நம்ம தனியா வந்தோம். நம்ம அப்பா, அம்மா இல்ல போயிட்டாங்க. நமக்கு யாரும் இல்ல. நம்ம தனியா இருக்கணும். தலையெழுத்து இருக்குது. சிவபெருமான் இருக்காரு. அவரோட ஐக்கியமா இருந்து வாழ்ந்துட்டு போயிரலாம். அந்த உயிர் போகும்ன்னு இருக்கிற உயிர சிவபெருமான் எந்த இடத்துல, எந்த ரூபத்துல எடுப்பார்ன்னு எனக்கு தெரியல. 100க்கு 100 நான் மனசுக்குள்ள இப்ப நெனச்சிருக்கிறது என்னன்னா, எங்க பொண்ணுகிட்ட கண் முன்னாடி போய் என் உயிர் போகக்கூடாது. அதுதான் நான் நெனச்சிட்டு இருக்கிறேன் முழுக்க முழுக்க. வேண்டாம். பெரிய பொண்ணு வந்து YouTubeல வந்ததுனால அது பிளாக் பண்ணிட்டு போயிருச்சு. பேசுறதில்ல. சின்ன பொண்ணு வந்து நான் கேட்க மாட்டேன். ஏதோ அம்மா ஆசைப்படுறாங்க பண்ணிட்டு போறாங்கன்னு அது விட்டுருச்சு. ஆனா இருந்தாலும் நெறைய கண்டிஷன். நான் அந்த இன்னைக்கு அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஒரு ஆபீஸ்ல இருந்துட்டு நம்ம பேசாதீங்க எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லுது. அந்த ஆபீஸ்க்கு போறதுக்கு நான் தானே காரணம். அவங்க அப்பா வந்து 10த்லயே விட்டு முடிக்கிட்டாப்படி. அதே மாரி நானும் முடிக்கிறேன். நானும் விட்டுப்புட்டு என் வேலைய பார்த்துக்கிட்டு ஏதோ ஆட குட்டியா மேய்ச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அதனுடைய அந்த பொண்ணுடைய வேல்யூ எங்க போய் இருக்கும்? அவ்வளவு திறமையா படிச்ச பொண்ணு. அதை அதை எப்படி நிறைவேத்திக்க முடியும்? அந்தந்த டயத்துல அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாரி விவசாயம் வச்சா தான் விளைச்சலும் நல்லா விளையும். அந்த வயசுல அவள படிக்க வைக்காம இருந்ததுன்னா, அவ இன்னைக்கு எப்படி அந்த பொசிஷன்ல ஃப்ளெக்ஸ்ல போய் உட்கார்ந்திருக்க முடியும்? நெனச்சா எனக்கு ஏன் இவ்வளவு தூரம் இந்த 4 நாள் அழுகை வருது அப்படின்னா, ஒண்ணு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அத நான் சொல்ல விரும்பல. அத நான் சமாளிச்சுக்குவேன் எப்படி அப்படிங்கிறத சொல்ல விரும்பல. நெறைய அமௌண்ட் தெரிச்சிருச்சு எனக்கு. நெறைய அமௌண்ட் குடுத்த பக்கத்துல எந்த அமௌண்ட்டுமே ரிட்டர்ன் வரல. எனக்கு 10 பைசா கூட ரிட்டர்ன் வராம வட்டி, அசல் எதுவுமே வரல. அப்படியே ஸ்டாக் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 4,70,000 அப்படியே நின்றுச்சு. என்கிட்ட லட்சக்கணக்கு, கோடிக்கணக்குல அமௌண்ட் இல்ல. சப்போஸ் எங்க அப்பா தோட்டம் எனக்கு 2 ஏக்கர் வரும். 2 1/2 ஏக்கர் அப்படி வரும். அது கோர்ட்ல இருந்து வரும். கண்டிப்பா வரும் அது. நான் ஏன் அந்த இது கூட கோர்ட்ல கேஸ் போட்டேங்க? உங்களுக்கு புள்ளைங்க இருக்கிறாங்க பார்க்க மாட்டாங்களான்னு சில பேர் கேட்கலாம். ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, எங்க அண்ணா 2 பேருமே ரொம்ப தகாத வார்த்தைகளால என்னை திட்டுனாங்க. உனக்கு எங்க அப்பா பேர் சொல்லி, செல்லப்பனுக்கு பொறந்த பொண்ணே கிடையாது. அட்ரஸே இல்ல அப்படின்னு ரொம்ப தகாத வார்த்தை பேசுனாங்க. இன்னொருத்தர் வந்து வெளிய போன்னு சொல்லி அடிச்சு, இந்த இடத்துல அடிச்சு அதுவும் பண்ணாங்க. இன்னும் நெறைய இருக்குது. என்னமோ அந்த தோட்டம் ஃபுல்லா அவங்களுக்கே எங்க அப்பா பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்ட மாரி ஃபீல் பண்ணி 2 பேரும் தோட்டத்துக்குள்ள வரக்கூடாது, வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு காரணம். பேச்சு. இன்னொரு காரணமும் இருக்குது. என்னன்னா, நாளைக்கு லாஸ்ட்ல எனக்கு வந்து வேற எங்கேயுமே சொத்தோ, சுகமோ எதுவுமே கிடையாது. என்னங்க புள்ளைய வச்சு நம்பி போனேன். அதுதான். அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. அந்த புள்ளைங்கிற டாக்கிய நான் விட்டுருவேன். அத பத்தி எடுக்க மாட்டேன். எங்க தோட்டம், அப்பா, அம்மா சம்பாரிச்ச சொத்து, அது எனக்கு கோயில் மாரி தெரியுது. எனக்கு சிவபெருமான் எந்த அளவுக்கு உயரத்துல நான் நெனச்சு பாக்குறேனோ, அப்பா, அம்மாவையும் அவங்க சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச உழைச்சு நைட்டும் பகலும் உழைச்சு அந்த தோட்டம் இன்னைக்கு வந்து கோடிக்கணக்குல போகும். அந்த தோட்டத்த ஒரு வாய்க்கு பிள்ளைகளுக்காக குடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த தோட்டத்துக்குள்ள போய் இருந்து என் உயிர அதுலதான் போகணும். அப்பா, அம்மா போன உயிர் அந்த தோட்டத்துக்குள்ள. நம்மளும் அங்கேயே இருந்துதான் போகணும். அந்த ஒரு இது நான் நெனச்சேன். நான் ஒண்ணு கேட்டேன். அந்த வீட்ட மட்டும் விட்டுருங்க. அப்பா, அம்மா வாழ்ந்த வீட்ட விட்டுருங்கன்னா, அது இருந்துக்கிறேன் அப்படின்னேன். அது விடல. அது விட்டுருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை எதுவும் வந்திருக்காது. என் பாட்டுல செவனேன்னு அங்க போய் இருந்துகிட்டு என்னோட வேலைய ஏதோ பார்த்துட்டு செவனேன்னு கம்முனு இருந்திருப்பேன். அது விடாதனால நான் புட்டபர்த்தி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு. நாங்க வேற பக்கம்லாம் வாடகைக்கு போய் எங்க ஊருக்குள்ள நான் போய் அந்த கிராமத்துல போய் நான் வாடகைக்கு இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் எனக்கு வரல. ஏன்னா அப்பா ஒரு லெவல்ல வாழ்ந்தாங்க. எனக்கு வந்து அது நம்ம வாடகைக்கு போய் இருந்து 4 பேர் வாடகைக்கு இருக்கிறியா பாப்பாத்தி, வாடகைக்கு இருக்கிறீங்களான்னு எல்லாரும் கேட்பாங்க. கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் நான் பதில் சொல்லி சாக முடியாது. அதனால நான் அங்க போய் இருக்கல. அதே எங்க தோட்டத்துக்குள்ள குடிசை போட்டுக்கூட நான் இருந்து வாழ்ந்துருவேன். அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் குடிசையில வாழ்றவங்களோட சத்தியமா யாரும் கேட்க மாட்டாங்க. என்னுடைய சொத்து, எங்க அப்பா சம்பாரிச்ச சொத்து நான் இருந்து வாழ்றேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால கூட நான் அந்த கேஸ் போட்டேன். கேஸ் போடுறதுக்கு வந்து
ஒண்ணுமே தெரியாது அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அது சிவபெருமான் வந்து எப்படியெல்லாம் நடத்தணும், எப்படி போகணும் அப்படின்ட்டு எங்க சின்ன பொண்ணுக்கு வந்து படிக்கிறப்ப டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் வேணும் அப்படின்ட்டாங்க. வேலை ஜாயின் பண்றப்ப டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் வேணும் அப்படின்ட்டாங்க. நான் ஒட்டஞ்சத்திரம் போய் அந்த கோர்ட்ல டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் கோர்ட்ல போட்டு லாயர் மூலியமா வச்சு வாங்கினேன். அந்த லாயர் தான் இப்ப கான்டாக்ட் பண்ணி அப்பா எப்படி எல்லாம் வருதுன்ட்டு பண்ணி அவர்கிட்ட இப்ப இந்த கேஸை ரன் பண்ற சொல்லியிருக்கிறேன். அது ஆட்டோமேட்டிக் நடந்தது எனக்கு. ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள நடந்துச்சு. அந்த தோட்டத்துடைய சர்வே நம்பர் எனக்கு தெரியாது. அதோடைய பட்டா இது தேகட்டில எதுவுமே தெரியாது எனக்கு. அந்த இதுல இந்த மாதிரி சொல்றதுனால டக்குன்னு எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாங்க. கேஸ் போட்டு நோட்டீஸ் போயிடுச்சு, எல்லாம் பண்ணிச்சு. கொஞ்சம் மூவ் பண்ணாங்க, கொஞ்சம் மூவ் பண்ணாம கிடக்குது. அது என்னைக்கு வந்தாலும் தீர்வு வரும். என்ன கவர்மெண்ட் சட்டம் அப்படித்தான் இருக்குது. அது வர அன்னைக்கு வரட்டும், வந்தா வரட்டும், வராட்டி போகட்டும். லாஸ்ட்ல போய் அந்த உயிர் போகுதுன்னா அங்க போய் விழுந்து போயிட்டு. எனக்கு அது ஒண்ணுதான் நான் நினைச்சுக்கிறேன். நிறைய மரங்கள் இருக்கு தோட்டத்துல. அந்த மரத்தடி உட்காந்து சத்து சாவறதா என்ன எனக்கு அதனால இருக்குது. எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள வருத்தம், இவ்வளவு வருத்தம் வேதனை வருதுன்னா, எங்க அம்மாங்களும் அப்படித்தான். ஆனா எங்க அம்மாவும் நாங்க நல்லா பாத்துக்கிட்டோம். நாங்க இப்படி எல்லாம் ரொம்ப எடுத்தெறிஞ்சு வர வேண்டாம் ஒண்ணும் சொல்லல. நல்லா பாத்துக்கிட்டோம். சில சண்டை வரும் கட்டி இருந்தாலும் நாங்க அப்பா அம்மாவை ரொம்ப நோகடிக்கலாம் இல்ல. இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி இல்ல. அவங்களுக்கு சொந்த தோட்டம் இருந்துச்சு. எல்லாமே வீடு தோட்டம் இருக்கும்போது அவங்களுக்கு கவலை இல்ல. நான் வந்து தனியா தான் இருக்கிறேன் இப்ப. அப்பா அம்மா தோட்டம் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் நான் தைரியமா இருக்கிறேன். நமக்கும் ஒரு சொத்து இருக்குது அப்படின்னு ஒரு தைரியமா இருக்கிறேன். நம்ம அது கூட கொண்டு போறது கிடையாது. நான் இருக்க வரைக்கும் அந்த தோட்டத்துல இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா சொன்ன ஒரே வார்த்தை என்கிட்ட, அவரு எனக்கு இறந்து 15 வருஷம் கிட்ட ஆகப்போகுது. கையில காசு கொடுத்தா மட்டும் அன்னைக்கு சொன்ன வார்த்தை 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா கையெழுத்து போடு, இல்லைன்னா போடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. இன்னொன்னு எங்க அம்மா வந்து கையில காசு கொடுத்து இவ்வளவு எல்லாம் சொல்லல எங்க அம்மா. கையில காசு கொடுத்தா கையெழுத்து போட்டு கொடுத்துரு, இல்லைன்னா கையெழுத்து போடாது அப்படின்னு 2 பேருமே எனக்கு அப்படி சொன்னது. இந்த வார்த்தை 100க்கு 100 சிவபெருமான் மேல அணைய சொன்னாங்க. ஆனா என் மேல என்கிட்ட என்ன சொன்னா பாசம் இருக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா எங்க அம்மாவோட நல்லா பாத்துக்கிட்டேன். எனக்கு அந்த ஒரு இது போதும். கொஞ்சம் முடியலன்னா நான் தோட்டத்துக்கு போயிடும். இங்கிருந்து புட்டப்பத்துல இருந்து மனசு சரியில்லை கிளம்பி போயிட்டு 1 மாசம் அங்க இருந்து மட்டும் தான் வருவேன் நானு. அந்த 1 மாசம் எங்க அம்மா தான் வேலை செய்வாங்க. நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். இன்னைக்கு இல்ல எனக்கு. நான் எங்கேயுமே போக விரும்பல. யார்கிட்டயுமே போக நான் விரும்பிக்கல. எங்க தோட்டத்துக்கு மட்டும் போக மாட்டேங்கிறது எப்ப என்னன்னு தெரியல. நான் கண்டிப்பா போவேன். 4 வருஷம் ஆயிடுச்சு தோட்டத்துக்கு போய். எங்க அம்மா இறந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. நான் அங்க போய் 4 வருஷம் ஆயிடுச்சு. மனசுக்குள்ள ரொம்ப வேதனை தாங்க முடியாம தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவே சொல்றேன். இதெல்லாம் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் எனக்கு. வேற ஒண்ணும் இல்ல. வேற இதுக்காக இல்ல. கடவுள் நல்ல வழி விட்டு எல்லாரும் நல்லா இருக்கட்டும். எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும். எங்க அப்பா அம்மா மட்டும் சீக்கிரம் நான் போயிடணும். அதனாலதான் நான் வேண்டிக்கிறேன்.